இப்போ வந்து ஒருத்தன் வந்து பையா வாண்டுறான், என்னடா பையா வாண்டுறேன், நான் தமிழ்றா அப்படின்றேன். இல்லை இங்கே வரவங்க ஃபுல்லாக இந்திக்காரனாக தான் இருக்காங்க. அந்த லெவலில் மாறிச்சு நம்ம தமிழ்நாடு. ஸோ அதனால் நான் தமிழகத்தை தான் மேம்படுத்தி நிற்கிறேன். அதனால தான் என் கருத்து, அதனால தமிழன்னு சொல்கிறேன். நான் தமிழகம் தான் இருக்கணும். தமிழ்நாடு தான். ஆமாம் ஆமாம். விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இதுதான், இதே ஒரு காரணம் தான் எல்லாமே. அவர் வந்து ஒரு சைடில் நில்லுன்றாரு, என்ன சொல்ல வர உங்கள் கருத்து ஒன்றா சொல்லுன்றாரு, அவ்வளோதான். என்ன சொல்லாருன்னு. ஆமாம். ஓகே, சீமான் 2026 அவர் யார் தான் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறேன்? சீமான் விஜய்? நான் சீமான் தான் ப்ரோ. சீமான் தான். சீமான் தான் கம்பல்சரி. நான் இப்போ என் வயசு ஆணவ ஓட்டடி வந்ததுலேருந்து சீமானுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஏன் விஜய் வரக்கூடாது? விஜய் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். புதுசாக வரட்டும் வேணா சொல்லுவேன். புதுசாக யார் வேணா வரட்டும், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் சீமான் வரணுன்ட்டு நான் அவரோட கொள்கை மேம்பாட்டில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சீமான் வரணும்னு சொல்கிறேன். திமுக ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? திமுக வரக்கூடாது, ஆல்ரெடி மாற்றிட்டோமே ப்ரோ. ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி வந்துக்கிட்டு தானே இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லையே. பசங்க எல்லாமே இன்னும் கேவலமாக போயிட்டுருக்கானுங்க. இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் மாறணும் ப்ரோ. அதனால் நான் வந்து மெயினாக வேணான்றேன். ஓகே, அடுத்து 2026 நீங்கள் சீமான் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? திமுக கொண்டு வராத ஒரு சீமான் கொண்டு வந்துருவார்னு நினைக்கிறீங்களா? கொண்டு வந்துருவாருன்னா வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஏன் அதே வாய்ப்பு விஜய் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் கொடுக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்பயே நான் சொல்கிறேன், விஜய் வர வேணான்னு நான் சொல்ல. இந்த 2 கட்சியை தவிர்த்து எந்த கட்சி வந்தாலும் வரட்டும், அவங்க வந்து பார்ப்போம், பார்த்துட்டு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் தான் சொல்கிறேன். அதிமுக திமுக இதை தவிர்த்து வரட்டும், அவ்வளோதான். என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் அதான். நீ வந்து விஜய் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. அவர் வந்துட்டோம், வந்து நடத்துட்டோம், பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமே எவன் வந்தாலும் கொள்ளை தான் ப்ரோ அடிக்கிறான். யார் வந்தால் ஓப்பனாக கொள்ளை தான் அடிக்கிறாங்க. அதான் ப்ரோ உண்மை. அப்போ சீமான் வந்தாலும் கொள்ளை தான் அடிப்பார் அப்படி சொல்ல, அது தப்பான பேச்சு. நம்ம பார்ப்போம்னு சொல்கிறேன். பார்ப்போம் எது நடக்குதுன்றது பார்ப்போம். விஜய் வர வேணாம் நான் சொல்ல, வரட்டும். அவரோட அவ்வளோ கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் விட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா, கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் விட்டு வந்திருக்காரு. ஓகே, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு நான் உண்மையாலே தலை வணங்குறேன். அவர் வரட்டும், வந்தார்னா பண்ணார்னா கண்டிப்பாக பாராட்டுறோம், கண்டிப்பாக கூட நிற்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக கூட நிற்கிறோம், அவ்வளோதான். ஓகே, விஜய் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஓகே, அது எல்லாரும் நினச்ச மாதிரியே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். ஏன்னா இப்போது அவரோட ஒரு நகரமுமே எப்படி சொல்கிறதுனா ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக தான் போகுது. அவர் ஒரு கொடி ஏற்றினாலும் சரி, ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி, எந்த ஒரு அறிக்கை விட்டாலுமே ஒரு பெரிய ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார்னா செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனால் இப்போ சிஎம் ஆகிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு இதுவாக இருக்க. யாரோட கூட்டணி வச்சா அவர் வந்து சிஎம் ஆகிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் கூட்டணியே வேணாம், தனியாக நின்னாலே போதும். தனியாக நின்னாலே ஜெயிச்சிருவாருன்றாருங்க. நீங்கள் தளபதி ஃபேனா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தேவா? சின்ன வயசுல. ஓகே, தளபதி கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எதனால் அவரோட ஃபேனா நீங்கள்? அவர் நல்லா இதுவெலாம் பேசுவார், நல்லா அந்த ஒரு எமோஷனல் எல்லாமே நல்லா செம்மையாக பேசிகிட்டு இருப்பார். அதனால் ஓகே, அரசியல் ரீதியாக இப்போ மாநாட்டில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, அதை பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா தளபதியை வந்து ஒரு தளபதியாக இப்படி பேசுனது அது அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததுல, தளபதி இப்படி பேசுவாங்க அப்படி நான் எதிரே பார்க்கலாம். ஆனால் இது நல்லா பேசியிருந்தார் அதில். ஓகே. திமுக மிகப்பெரிய சவாலா சீமான் வருவாரா, விஜய் வருவாருங்களா? விஜய் தான். விஜய் வாய்ப்பு இருக்கு, ஆனால் விஜய் வரத்துக்கு தான் அதிகமாக வாய்ப்பு. சீமானுக்கு மிகப்பெரிய சவால் விட்டுருக்காரு திமுகவுக்கு. இப்போ விஜய் வந்த உடனே அவர் தான் நம்புறீங்களா? நான் எதனால் நம்புறீங்கன்னு கேட்குறேன். விஜய் வரத்துக்காக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மற்றவங்க யாரும் சொன்னதெல்லாம் அவ்வளோ செஞ்சது கிடையாது. செய்கிறாங்க, ஆனால் மேலுக்கு மக்களுக்கு செய்யணும்னு செய்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து மக்கள் எல்லாருக்கும் செய்வாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். விஜய் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறீங்க அரசியல் வருவதுக்கு முன்னாடி? அரசியல் வரத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் செய்யாத ஒரு விஷயத்தை விஜய் வந்து செய்வார் நம்புறீங்களா? நம்புகிறோம். என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க எதுவுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. திமுக இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் செஞ்சது கிடையாது. இப்போது விஜய் வந்தால் எல்லாமே செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை, 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துருக்காங்க, பஸ் வசதிலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம். எங்கள் பஸ்ஸு நாங்கள் வந்தால் அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்களே, அப்படியே எடுத்துன்னு மகளிருக்கு ஃப்ரீ நினச்சிக்கின்னு இலக்காரமாக நினச்சின்னு போயிடுறாங்களே. அதனால் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அதிமுக ஆச்சு? அதிமுக இப்போ அதான் ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது நல்லா செஞ்சுருந்தாங்க. இப்போ யாருமே அவ்வளோ செய்ய மாட்டாங்களே. சீமாலாம் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. சீமான் பற்றி தெரியாது. அண்ணாமலை தெரியாது. இப்போ 2024 யாரும் முதலமைச்சர்னா விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும் நாங்கள் நம்புறோம். எதனால் அவர் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சினிமாவில் நடிச்சிருக்காரு, இது வரைக்கும் மக்கள் எந்த உதவியும் செஞ்சது கிடையாது. அவர் வந்து செய்வாருன்னு நம்புறீங்களா நீங்கள்? செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். எது வச்சு நம்புறீங்க? நாங்கள் நம்புகிறோம் செய்வாருன்ட்டு. இப்போ ஆள்ற கட்சி வேணாம், டேரெக்டாகவே சொல்கிறேன்.
டேரெக்டாக சொல்லிங்கன்னா என்ன கட்சினே சொல்லிடுங்க. என்ன கட்சி அது எப்படி ப்ரோ நான் சொல்கிறது? சொல்கிறீங்க டேரெக்டாக நான் இப்போ ஆடுற கட்சின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நான் டிஎம்கே வேணான்றேன். விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? பார்ப்போமே, எது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, மக்கள் எல்லாமே யோசிக்கணும். நம்ம சொன்னால் நந்துற போது கிடையாது, மக்கள் யோசிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஜஸ்ட் அவரை பார்ப்பாங்க, கூட்டமாக வந்து வேணாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன நினைக்கிறது, எல்லாம் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். 2026 வரட்டும், யார் என்னன்றது பார்ப்போம். மக்கள் யோசிக்கிறது தான். விஜய் அண்ணனோட ஒரு அரசியல் நகர்வும் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் நியூஸாக போயிட்டுருக்கு. அதை பார்க்கும்போது அவரோட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியல் நகர்வு அவர் வந்து வந்தார், ஓகே, எல்லாமே கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு சினிமாட்டிக்காகவே தான் போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறீங்க? அந்த மாநாட்டில் பேசுனது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டேன், அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு நடிப்பாக தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிப்பாக தான் தெரியுது. ஒரு அரசியலில் வந்து நடிகரான்னு சொல்கிறீங்க? அரசியலில் நடிகரான்னு சொல்ல வரல நான். அவர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு சினிமாட்டிக்காக தான் இருக்குன்றேன். ஒரு சினிமாட்டிக்காக தான் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. ஒரு அரசியலில் பேசுறது நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இருக்கும். பட் ஆனால் வந்து அவர் பேசுறது எல்லாமே சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவரு ஒரு மேடைக்கு வந்தோன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, ஒரு அரசியல்வாதி வந்து என்னென்ன சொல்லணும், அவரோட ஒரு பவர் பார்ப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்க மாதிரி தான் இருக்குது ப்ரோ. விஜய் அண்ணா யார் கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றீங்கன்னா, நான் சீமான் தான் ப்ரோ. நான் என்னோட ஐடியானு சீமான் தான். சீமானே ஸ்டார்டிங்ல ஆமாம் அவர் வந்து எப்படி சொல்றது, இப்போ விஜயகாந்த், சீமான் இவங்கலாம் வந்து அப்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு எப்படி ஒரு தனித்து நின்று அவங்க அப்பத்துலேருந்து போராட்டி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுப்போம், மாற்றி வரும், அதுக்கு சொல்கிறேன் நான். அது அந்த ஒரு அடிப்படையில் தான் சொல்றேன். இப்போ என்னன்னா சீமான் அண்ணனுக்கு ஒரு சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்கிறதால தான் இப்போ ஒரு சிலது என்ன எனக்கு வந்து கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கொள்கை எல்லாம் தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, இவங்க கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு, ஏன்னா திமுக தான் எதிரின்னு டைரக்டா சொல்லிட்டாரு. ஆமா, அதை விட்டு வேற இவங்க கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு அப்படின்னா யாரு? நீங்க ஒன்னே யோசிங்களேன், நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டோம் ப்ரோ, 2 கட்சி தான் ஆண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு புதுசாக ஒன்று கொடுத்து பார்ப்போமே, கொடுத்தா தானே தெரியுமே. புதுசாக கொடுத்து பார்ப்போம், கொடுத்துட்டு இப்போ எவனோ ஒருத்தன் கொள்ளடிக்க போகிறான், ஏதோ ஒன்று பண்ண போகிறான், அது பண்ணி பார்த்த உடனே நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இந்த 2த்துக்குமே வாய்ப்பு மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல, அவ்வளோதான் என்னோட ஐடியா பொறுத்தோன்னா. அதான் ஒரு மாற்று கட்சியாக விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதானே இருக்கட்டும், வரட்டுமே, அவர் பண்ணாதானே தெரியுமே, யாராக இருந்தாலும் பண்ணாதானே தெரியும். இப்போ இத்தனை நாள் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம நினச்சா ஓட்டு போட்டோம், நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் இருந்தவங்களாம் மக்கள்லாம் எப்படி சொல்லணும், எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஓட்டே போட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அது மாறிட்டு ஒரு மாற்றம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு. மாற்றம் வரட்டும், அவ்வளோதான். ஏன் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பண்ணுறது பிடிக்கல ப்ரோ. அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே பண்ணலன்ற ப்ரோ, எதுவுமே பண்ணல. டேரக்டர் சொல்கிறேன், எதுவுமே பண்ணல ப்ரோ, எதுவுமே பண்ணல. திமுக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி இவங்களை மாதிரி எல்லார் மேலேயும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. எந்த கட்சி வந்தாலும் சொல்கிறேன், நிறைய பேர் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம், ஓகேங்களா? உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய பேர் சொல்கிறோம், நிறைய பேர் அந்த மாதிரி வேலை இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் சுற்றுறது ஏதாவது போர் அடிக்குது, வீட்டில் இருக்க முடியலன்னு வந்து சுற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வேலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், வேலை கிடைக்கணும், அவ்வளோதான். எல்லா கட்சியும் வந்தாங்க, நான் நீட்டை இன்றைக்கே ஒழிச்சிருவேன், நாளைக்கே ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் எந்த கட்சியுமே பண்ணல. அது விஜய் அண்ணன் வந்தால் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் மாநாட்டில் பேசும்போதுமே அனிதா அவங்கள பற்றி பேசியிருக்காரு, டாக்டர் ஆகணும். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அண்ணா வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்படி கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீட்டுன்றதை வச்சு ஒரு அரசியலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. அது யாருமே மேம்படுத்தலை, ஒரு விஷயமும் ஒன்றுமே யோசிக்கல. அது வெறுமே ஒரு அரசியல் பேச்சாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது எதாவது யோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும். அதுதான் இப்போ நீட்டுன்றது வந்து எல்லாருக்கும் வைக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளதில் வந்து டிஃப்ரெண்ட்டான எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்குது. சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த தேர்வு மட்டும் ஒரே தேர்வாக வைக்கிறாங்க. இதனால தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்னென்னா, ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டேட் போர்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதனால தான் பிரச்சனையாக இருக்குது நீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ எல்லாருக்கும் சேம் சிலபஸ். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரே எஜுகேஷன் தான் எல்லாருக்குமே. அதே மாதிரி இருந்ததுன்னா அதை நீட்டு வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ.
கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களும் டிஃப்ரெண்ட் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்க வந்து அவன் சிலபஸ் வேறு, இவன் சிலபஸ் வேறு. நீ எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணலாம் முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீ டக்குன்னு ஒரு தமிழ் மீடியம் படிக்கிறான், எடுத்துகிட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க விட்டுனா அவன் படிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ப்ரோ அது.